ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண போறேன். அதுதான் அழகு. இது ஆணுக்கும் சரி, நம்மள மாதிரி பெண்களுக்கும் சரி. உண்மையான அழகு நம்ம சாப்பிட்ற உணவுலையோ, இல்ல நம்ம சாப்பிட்ற மாத்திரை மருந்துகள்லயோ, இல்ல நம்ம முகத்துக்கு போட்டுக்கிற மேக்கப்லயோ இல்லைங்க. நிஜமா அதெல்லாம் அழகா இருக்கும், போட்டா அழகா இருக்கும். மாத்திரை சாப்பிட்டா நமக்கு தெரியும் ரிசல்ட், நல்ல உணவுகள் சாப்பிட்டா நம்ம உடல்ல நல்ல ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி மேக்கப் போட்டாலும் நம்ம ரொம்ப அழகா தெரியும். இதெல்லாம் என்ன, அது எடுத்துக்கிட்டாதான் அதோட பலன் நமக்கு தருது. அப்படிதானுங்களே? இப்போ இதுல என்ன உண்மை சொல்றதுக்கு இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னா, நிஜமாவே நம்ம அழகா இருக்கணும்னா எந்த ஒரு மேலோட்ட செயலுமே எடுத்துக்காம என்ன பண்ணலாம், என்ன பண்ணா அழகா தெரியும் அப்படின்னா, நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இதை பத்தி தெரிஞ்ச, இந்த சீக்ரெட் தெரிஞ்ச நிறைய பேர் நிச்சயமா அவங்க கமெண்ட்ஸ் போடலைனாலும் சரி, மனசுக்குள்ள 100% ஒத்துக்குவாங்க. என்ன தெரியுமா அது? நம்மளோட கள்ளம் கபடம் இல்லாத சிந்தனைகள். நம்ம ரிலேஷன்ஸ் சரி, நம்ம கூட இருக்கிறவங்களும் சரி, வெளியில பழகிறவங்களும் சரி, தெரியாதவங்கள பார்க்கும்போதும் சரி, அவங்க வளர்ச்சிகளையோ, அவங்க அழகையோ, அவங்க பேச்சுகளையோ, அவங்க திறமைகளையோ பார்த்து நம்ம முதல்ல பொறாமப்படக்கூடாது. அதை அப்ரிஷியேட் பண்ணணும். முதல்ல அப்ரிஷியேட். அடுத்தவங்க நல்லது செஞ்சா எப்பவுமே அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணுங்க. நம்ம இந்த உலகத்துல அப்ரிஷியேட்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒருத்தர் சாக போறான்ற நிலைமையில கூட அவனை தட்டி கொடுத்து 4 வார்த்தை நம்ம பேசினோம்னா உண்மையா அவனுக்கு சாக போமா, அந்த மனசு சாக போகாது, அவனுக்கு வாழ தோணும். அந்த மாதிரி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நல்லது எது செஞ்சாலும், நல்லது செய்யறவங்களை, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரு நல்லது செஞ்சாலும் நம்ம அவங்களை அப்ரிஷியேட் பண்ண முதல்ல கத்துக்கணுங்க. நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம்னா, நம்ம அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்ம கிட்ட காசோ பணமோ குறையாது. நம்ம கிட்ட இருந்து எந்த பொருளும் அவங்களுக்கு போயிடாது. நம்ம கிட்ட இருந்து எந்த ஒரு எதுவுமே நமக்கு லாஸ் ஆகாதுங்க. அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணா நம்ம ரொம்ப அழகா இருப்போம், நம்ம ரொம்ப அழகா தெரியுவோம். அன்பா அடுத்தவங்க கிட்ட பேசினா நம்ம ரொம்ப அழகா தெரியுவோம். நம்ம நல்லதையே சிந்திச்சோம்னா நம்ம ரொம்ப ரொம்ப அழகாவே தெரியுமோ. இதுதாங்க நிஜம். இதுல இருந்து என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரியுது சொல்லுங்களேன்? பியோர் ஹார்ட். பியோர் ஹார்ட்ன்றது சும்மா ரத்தம் சுத்தமா ஓடினா மட்டும்தான் பியோர் ஹார்ட் இல்லைங்க. நம்மளுடைய எண்ணங்கள் மூலியமா நம்ம உடம்புல இருக்க ஹார்மோன்ஸ்கள் ரொம்ப சுத்தமா சுறுசுறுப்பா இயங்கி நமக்கு அந்த அழகையும் அந்த பொலிவையும் நமக்கு இயற்கையாவே தரும். நம்ம உடம்புலயே இயற்கையாவே நமக்கு தரும். இதை சொல்றதுக்கு ஒரு டாக்டர்ஸோ, ஒரு விஞ்ஞானியோ, ஒரு அறிஞரோ தேவையில்லை. அனுபவவாதிகள் உண்மைகளை சொல்லும் போது அதை நம்ம எடுத்துக்கணும். இதை உண்மையாலுமே அனுபவசாலிகள் ஒத்துக்குவாங்க. இதுதாங்க சீக்ரெட். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. புரியலனா திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. இலவசமா கொடுக்குற சீக்ரெட், உண்மை அழகு இதுதாங்க. இலவசமா கொடுக்குற அழகு சீக்ரெட் இதுதாங்க. பயனடைங்க, உங்களுடைய நல்லதுக்காக தான். நிறைய பேர் நிறைய உண்மைகளை சொல்லுவாங்க. அதை நிறைய பேர் நம்ம எடுத்துக்க மாட்டோம். பொதுவா இப்பெல்லாம் நம்ம காசு செலவு பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணி அதுலதான் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி அதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இயற்கையா இருக்க ஒரு நலன்களை பற்றியோ, இயற்கையா இருக்க ஒரு வளங்களை பற்றியோ யார் பேசினாலும் காதுல வாங்கிக்கிறதும் இல்லை, கண்ணுல பாக்குறதும் இல்லை. நிஜமா இனியாவது நம்ம நல்ல பயணத்தை நோக்கி, நல்ல விஷயங்களை நோக்கி பார்த்து அதுல இருந்து சில பயன்களை பெறலாம், அதுல இருந்து சில பயன்களை அடையலாம். இது முக்கியமான கான்செப்ட் என்ன தெரியுமா? நம்மளுடைய மனசை மாத்தணும். நல்ல விதமா, நல்ல எண்ணங்களா, நல்ல சூழ்நிலைகளா. நம்ம பேசினா அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும். நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு ஒரு மருந்தா இருக்கணும். நம்ம பேசுறது அடுத்தவங்களுக்கு போர் அடிக்க கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். அன்பு, பொறுமை, அடக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இயல்பாவே நம்ம கிட்ட இருந்ததுன்னா எந்த ஆர்டிபிஷியல் தேவைகள் நமக்கு இல்லைங்க. நிஜமாலுமே நம்ம ரொம்ப அழகு தேவதையா இருப்போம். நீங்க சொல்றீங்க ஏன் நீங்க இல்லை அப்படின்னு கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு. நான் இல்லைனாலும் மற்றவங்க இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு உண்மையை சொல்றேன். இதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவரையும் பொறுமையா உங்களுடைய டைம் ஒதுக்கி நான் பேசுறதை கேட்ட உங்க நல்ல உள்ளத்திற்கு மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை எடுத்து இவ்வளவு பெரிய சீக்ரெட், இவ்வளவு பெரிய அழகு சீக்ரெட்டை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளவு நேரம் பார்த்து ஸ்பெண்ட் பண்ண நீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமோடு நலமோடு. பாய்.